இறைவன் என்ன திட்டமிடுறானோ அதான் வாழ்க்கை. இல்லைன்னா என் குடும்பத்தில் ஒன்றும் எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, நிறைய சொத்து வசதி அண்ணன் எல்லாம் இருந்து என்ன பையன், நான் ஒண்ணுக்கு ஆமாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களே வீட்டில். எங்க தந்தையார் மட்டும்தான் சொன்னாங்க, நீ தான்ப்பா தோளோட இருக்க போற, இவெல்லாம் பெரிய பெரிய அதிகாரியா இருப்பான், ஆனா உன் பேரை சொன்னா தான் உங்க அண்ணனை தெரியுமே, உன் அண்ணன் பேர் சொல்லி உன்னை தெரிய போறது இல்லை. என் தந்தையார் சொன்னாங்க, நான் நம்பல, உன் ஜாதகம் அதுன்னாங்க. இப்போ எங்க இருந்து இல்லாம கூப்பிடுறாங்க, இங்க வந்து பேசுங்க, அங்க வந்து பேசுங்க, இவ்வளவு பணம் தரோம் அவ்வளவு பணம் தருங்க, பயம் வருது. மரணத்துக்கு இல்லை, மனிதனாக வாழ. என்கிட்ட பயோடேட்டான்னு கேட்டா என்ன எழுதி தெரியுமா, மனிதனாக வாழ முயற்சித்துக் கொண்டிருப்பவன். நம்மெல்லாம் மனுஷனா வாழ்றோமா? சொல்லிக்கிறோம், வாழல. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிருகமா இருக்கோம். அந்த மிருக குணத்தை அறுத்து நம்ம மனுஷனாக்கன்னா என்ன முடியும்? சிவனாலதான் முடியும், இறைவனாலதான். அதுதான் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்னத்தார். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, நீ எண்ணமெல்லாம் நன்றென்று. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்று. நடுநிலை நீங்காமலேங்கிறார். நடுநிலை நீங்காமலே இட்டபடி என்றென்று. நடுவு நிலைமை நீங்காத வாழ்க்கை வாழுங்கிறார். நட்போட வாழுங்கிறாரு. ஒரு தெய்வம் உண்டுன்னு வாழுங்கிறாரு. இதைத்தான் தமிழ் சொல்லியது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னு நாலடியார் சொல்லுது. ஒருத்தன் கல்வி கற்றிருக்கிறான், அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நெஞ்சத்துல நடுவு நிலைமை தவறாம எவன் இருக்கிறானோ அவன் தான் கல்வி கற்றவன் என்று நாலடியார் சொல்றது. அவர் சொல்றாரு, நடுவு நிலைமை தவறாமல் உள்ளபடி உனக்கென்று மனமே உனக்கு உபதேசம் இது. அதான் உங்களுக்கு சொல்ற, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. நடுவு நிலைமை தவறாத வாழ்க்கை வாழுங்கள். இறைவனையே நினைத்து வாழுங்கள். இறைவனுடைய கோயிலில் சென்று தமிழிலே அவனை வழிபடுங்கள். தமிழ்ல நிறைய பாடல் இருக்கு, அருமையான பாடல்கள். அவனை போய் அப்பன் அம்மைன்னு சொல்லுகிற வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ஜியு போப் கிறிஸ்தவ மதத்தை பரப்பத்தான் வெள்ளக்காரன் காலத்துல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தாரு. ஆனா அவர் அங்க போய் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய நாட்குறிப்புல எல்லாம் மேல இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதி வச்சாராம். அப்ப அவங்க மதத்தின் மிகப்பெரிய தலைவர் கேட்டுக்காரு, இது என்ன வரி போப்புன்னாரா? உலகத்தில் இறைவனை பேதப்படுத்தாமல் எந்த மதத்தவரும் எந்த நேரமும் சொல்லி வணங்குவது போல ஒரு வரியை தமிழ் தான் எனக்கு தந்திருக்கிறது, தமிழ் தாய் தான் எனக்கு தந்திருக்கிறாள், அதனாலே நான் இதனை எழுதுகிறேன் என்ற போப் திருவாசகத்துக்கு முழு உரையும் எழுதினார். தன் இளைய நண்பனிடம் கேட்டார், எழுத முடியுமா என்று. அவன் சொன்னான், இறைவனை குறித்து எழுத போகிறீர்கள் இருப்பீர்கள் என்று மறந்து விடாதீர்கள். அந்த இளைஞன் இறந்து போனான். போப் எழுதி முடித்தார். எழுதிய கடிதத்தை இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய அவர் பேர் சுப்பிரமணியருக்கு எழுதுகிறார். பல இடங்களிலே அந்த தண்ணீர் பட்டு அந்த கடிதம் அழிந்திருக்கிறது. போப் எழுதுகிறார், என் நண்பரே, எந்தெந்த இடங்களில் எல்லாம் எழுத்து அழிந்திருக்கிறதோ அதிலே தண்ணீர் பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். திருவாசகத்தை படுத்தி உருகி என் கண்ணீர் வடிந்ததனாலே அந்த எழுத்துக்கள் அழிந்திருக்கின்றன. திருவாசகத்தை நினைத்து உருகி கண்ணீர் வடித்து அழிந்ததனாலே அந்த எழுத்துக்களை திரும்ப எழுதுவது இறைவனுக்கு மரியாதை இல்லாத செயல் என்று நான் அதனை எழுதவில்லை என்று போப்பே எழுதுகிறார் என்று சொன்னார்.